எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஷிதாவோட ட்ரெக்கியோஸ்டமி கேர் பற்றி பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நிஷிதாவோட பைபாப் மிஷின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த பைபாப் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, பைபாப்பில் எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கோட vlog நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெக்கியோஸ்டமி கேர்ன்றது இந்த பைபாப் சப்போர்ட் தான். ஸோ பாப்பாக்கு இங்கே ஆக்சிஜன் சப்போர்ட் போயிட்டுருக்கிறது இந்த ட்ரெக்கியோஸ்டமி கேரில். ட்ரெக்கியோஸ்டமின்றது இது ஒரு ஸ்மால் கீ ஹோல் மாதிரி. ஸோ இங்கே கீ ஹோல் பண்ணி பாப்பாவுக்கு வந்துட்டு அது டியூபை இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்செர்ட் பண்ண டியூப்பில் தான் இது வந்துட்டு நம்ம ஆக்சிஜன் சப்போர்ட்டுக்கு இந்த டியூப் போயிட்டுருக்கு. ஸோ எதனால் இதை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா நிமோனியா இதாகி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாகவே லங்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி கிட்டக்கிட்ட வென்டிலேஷன் சப்போர்ட்டில் 1 மாதம் இருந்தாங்க. வாய் வழியாக வென்டிலேஷன் டியூப் வச்சு அது மேக்ஸிமம் 20 days தான். 20 daysனால் அதுக்கு மேலே ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக போகவே முடியாது. ஸோ போகக்கூடாதுன்னு நினச்சோம். டாக்டர்ஸ் வந்துட்டு இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, போயே ஆகணுன்ற கட்டாயம் எங்களுக்கு இருந்துச்சு. போகக்கூடாதுன்னு ரொம்ப வேண்டிக்கிட்டோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் எதுவும் பண்ண முடியாத காரணத்தினால ட்ரெக்கியோஸ்டமி போயே ஆகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஸோ ட்ரெக்கியோஸ்டமி பண்ணி கூட வென்டிலேஷன் சப்போர்ட் பாப்பாவுக்கு அப்போ ரொம்பவே தேவைப்பட்டுச்சு. அது பண்ணி கூட வென்டிலேஷனில் தான் இன்னும் 1 மாதம் இருந்தால். ஸோ 1 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி தான் இந்த பைபாப்கே பைபாப் செட் ஆகி வீட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிற இதில் கண்டிஷன் கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள். இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வரணுன்ற டைமில் வந்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ட்ரெக்கியோஸ்டமி வந்துட்டு ஸோ பெர்மனெண்ட் கிடையாது. ஸோ எப்படின்னா பெர்மனெண்ட் இல்லை. எப்படின்னு சொல்கிறேன்னா, எவ்ரி டைம் நம்ம சேஞ்ச் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வீட்டுக்கு போயும் நானே பண்ணணுன்ற கட்டாயம் இருந்துச்சு. ஸோ எவ்ரி டைம் டாக்டர்ஸ்கிட்டையும் நம்ம போய் பண்ண முடியாது. அதுக்கு ட்ரெயின் பண்ணாங்க டாக்டர்ஸ். இஎன்டி டாக்டர்ஸ் நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க இந்த ட்ரெக்கியோஸ்டமி கேர் எப்படி பண்ணுறதுன்னு. ஆஸ் எ மதராக இந்த கஷ்டமான சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, குழந்தையோட கழுத்தில் அந்த ஹோல் பார்க்குறதே ஒரு தாய்க்கு ரொம்ப வலியும் வேதனையும் கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டாலே தாங்க முடியாத தாய்க்கு அந்த ஹோலை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை பார்த்து ட்ரெக்கியோஸ்டமி ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணும் போது அது ரொம்ப வலியும் வேதனையும் கொடுக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நான் இப்போது இங்கே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு நான் உங்களுக்கு மெயினாக பண்ணிகிட்ருக்கேன்னா, என்ன மாதிரி இருக்கிற மதர்ஸும் சரி, நிஷிதா மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, ஸோ இது ஒரு மோட்டிவேஷனான வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தைரியம் கொடுக்குற வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக இது அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற அம்மாங்க எல்லாமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதை ரிமூவ் பண்ணி எடுத்து கண்டிப்பாக முடியாத காரியம். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ நான் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இன்றைக்கி பாசிபிள் ஆகி நான் நிஷிதாவை 1 year வீட்டிலேருந்து ஆஸ் எ டாக்டராக, மதராக, பின்ன நர்ஸாக, டேக் கேராக எல்லாமாவே நிஷிதாக்கு நான் இருக்கேன். ஸோ நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் பாப்பாவை இவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியுது என்னால். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு வந்து புதுசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெக்கியோஸ்டமி கேரை எடுத்து போடும்போது ஈஸியாக எடுத்துட முடியும் நம்மளால். பட் அது போடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிடும், போடவே முடியாது. பாப்பா அதை எடுத்த உடனே பாப்பாவுக்கு காஃப் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்களுக்கு ஏதாவது நம்ம சின்னதாக தொண்டையில் மாட்டிக்கினாலே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். பட் அவங்களுக்கு ஒரு டியூபே இருக்குது. அந்த டியூப் எடுக்கும் போதும் சரி, போடும் போதும் சரி, அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ரொம்ப இரும்புவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த டியூப் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ரொம்ப வாட்டி கஷ்டப்பட்டிருக்கேன், ஃபிக்ஸ் ஆகாது அந்த டியூப்பு. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னா, எடுத்துருவோம், ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லையே, பாப்பாவுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஆகிடுமோன்னு ரொம்ப கை காலெல்லாம் நடுங்கும் எனக்கு. அதெல்லாம் தாண்டி போட்டு கற்றுக்கிட்டு போட கற்றுக்குவோம். நம்ம போட கற்றுட்டு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ட்ரெயின் பண்ணாலுமே நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும் போது அது ரொம்பவே கஷ்டம். ப்ராக்டிக்கலாக நம்ம அதை பண்ணுறது எப்படின்னா, டாக்டர்ஸ் வந்துட்டு எப்படி ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறாங்களோ சேம் அதே தான் ஒரு மதராக இருக்கணும். இப்போ மதர் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து அதை பண்ணால் மட்டும்தான் முடியும். நம்ம வீக்காக இருந்தால் கண்டிப்பாக முடியாது. ஸோ நிறைய வாட்டி எடுத்துகிட்டு என்னால் போட முடியாத சுச்சுவேஷனில் நான் ஹோப் விடலை. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து அதை பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு இப்போ கற்றுட்டு இப்போது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு எப்படி நம்ம போடலான்னு. ஸோ இப்போ போடும் போது எவ்ரி டைம் அந்த டியூப் எடுத்து போடும் போதுமே எனக்கு கஷ்டம்தான் அது. பட் ஆனால் இப்போது காட்ஸ் கிரேஸ் எந்த கஷ்டமும் இல்லாமல்
இல்லாமல் நான் டியூப் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்ரி 4 hours வந்துட்டு அந்த டியூப் ஹேரே, இது பைபாப் ஹேரே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஹேர். அந்த ஹேர் போக போக அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சளின்றது போயிட்டு லங்ஸில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நார்மல் ஹேர் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஹேர் போகும்போது என்ன பார்த்திங்கன்னா சளி இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சளி வந்துட்டு எப்படின்னா எவ்ரி 4 hours வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் நெபுலைசேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. நெபுலைசேஷன் கொடுத்து சக்ஷன் பண்ணணும். சக்ஷன்ன்றது ஒரு டியூப்பு, சின்ன அந்த ஹோல்குள்ளே டியூப் போட்டு அந்த சக்ஷன் சளியை வந்துட்டு வெளியே எடுக்கணும் எவ்ரி 4 hours. இல்லைனா என்ன ஆகும்னா இந்த டியூப் வந்துட்டு பிளாக் ஆகிடும். அவங்களுக்கு ஹேர் போய் லங்ஸுக்கு போனால் தான் அவங்க நார்மலான ப்ரீத் பண்ண முடியும். அது போகாமல் அந்த டியூப் பிளாக் ஆகிடும். ஸோ இதுதான் ட்ரெக்கியோஸ்டமி கேர்ன்றது. ஸோ எவ்ரி நெபுலைசேஷன் கொடுத்து செக்ஷன் பண்ணணும். ஆஸ் பர் டாக்டர் அட்வைஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஐடியாக்கோசரம் தான் கொடுத்துருக்குறேன். ஆஸ் பர் டாக்டர் நீங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட பசங்களை. நான் எதுக்கு இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நான் ஒரு மோட்டிவேஷ்னலாக வீடியோவாக இருக்கணுன்றதுக்கோசரம் தான் இதை நான் போட்டுட்ருக்கேன். இது இனிஷியலாக நானும் ட்ரெக்கியோஸ்டமி கேருன்ற போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய வீடியோஸ் செக் பண்ணேன். பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, எப்படி பண்ணுறது நல்லா நிறைய தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்து அதை பண்ணுங்கள். இப்போ டாக்டர்ஸ் கிட்ட கரெக்டாக கற்றுட்டு வாங்க எந்த மாதிரி போடணுன்றது. ஸோ டாக்டர்ஸ் சொல்கிற அதையே ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஹோப் கொடுத்துடாதீங்க. பண்ணும் போது நீங்கள் வந்துட்டு முடியலன்ட்டு ஹோப் கொடுக்கக்கூடாது. அதை கண்டிப்பாக அவங்க சொன்ன விதத்தில் நம்ம போட்டோன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கோசரம் இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நிஷி பிரின்சஸ் சேனல். See you next video.